பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, பின்னாடி எல்லாம் அழகான தோட்டங்கள், அழகான மரங்கள், செடிகள், கொடிகள், அழகாய் ஆண்டவர் இந்த இடத்தை படைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிடுவாங்க. நான் அந்த ஊழியம் பண்ணுறேன், இந்த ஊழியம் பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இதை பண்ணுறேன், அத்தை பண்ணுறேன், இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், அதை செஞ்சிடுவேன், இதை செஞ்சிடுவேன், அப்படியெல்லாம் பேசுவாங்க. பேசுறது இல்லைங்க, வெறும் பேச்சில் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் அது பலத்தில் இருக்கிறது. கஷ்டப்பட்டு வந்து ஊழியம் செஞ்சு உங்கள் நேரத்தை செலவு செய்யணும். நிறைய பேர் பேசிகிட்டே காலத்தை ஓட்டிடுவாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து 400-500 கிலோமீட்டர் தூரம் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தை வந்து செய்வதற்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். பிரியமானவர்களே, தஞ்சாவூரில் வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம். பயங்கரமான வெயில், வேகாத வேக்காடு, உடம்பெல்லாம் வேத்து கொட்டுது. இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். நிறைய ஏழை எளிய மக்களை பார்க்கும் பொழுது இருதயமெல்லாம் உடைகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, அநேகரால் கைவிடப்பட்டவங்க இந்த ஹாஸ்டலில் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் தங்கி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது மனவேதனையாக இருக்குது. நினச்ச சாப்பாடு இல்லை, நினச்ச வசதி இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம இந்தியாவில் ரொம்ப இப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிங்க. தகப்பனையும் அவங்களுடைய தாயையும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. அவங்கள நல்லா கவனித்து விசாரித்து அன்பு செலுத்தி அவங்க சாகிற வரைக்கும் உங்களோடு கூட வச்சு கஞ்சோ கூழோ ஏதோ இருக்கிறத கொடுத்து அவங்கள காப்பாற்றுங்க. அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். அவங்கள கொண்டு போய் அநாத இல்லத்தில், முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறாதீங்க. அது உங்களுக்கே ஒரு பெரிய சாபமாய் மாறிவிடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அப்படி செய்வோம். கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கட்டுமா? நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை பேச்சில் எதையும் செய்யாத, பேசாதபடி பலத்தில் நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை உடைங்க ராஜா. நிறைய பேர் பேசி காலத்தை முடிச்சிட்டோம். நாங்கள் பேசுகிறவர்கள் அல்ல, ஊழியம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைங்க ஊழியம் செய்யட்டும்ப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைப்பா, வேலை செய்யணும் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறவளாய் கர்த்தர் நீர் மாற்றும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். சந்த ரபாலா தியாக்கா ராமாசியா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நாங்கள் ஆண்டவர் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, பெரிய காரியத்தை சாதிங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென், ஆமென்.